ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குடல் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு குடலை எடுத்து நல்லா சுடுதண்ணி ஊற்றி மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு 3 தடவை 4 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால அது குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஓகே, தக்காளி 3ஐயும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரை வச்சாச்சு. அதில் குக்கர் காஞ்சதுமே எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ வதக்கியாச்சு. அப்புறம் நம்ம வீட்டில் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம், மசால் பொடி. அது தேவையான அளவு போட்டு கிண்டி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க குடலையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா அளவாக தண்ணி வைங்க, இல்லை குழம்பா வேணும்னா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தழை தூவி குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 6-7 விசில் வரட்டும். வந்துருச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிரும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளவு அருமையாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.